உடனே அந்த பார்வோனின் குமாரத்திக்கு இது எபிரேயருடைய குழந்தைன்னு தெரியுது. ஆனால் அவங்க மேலே ஒரு இரக்கம் வந்துருச்சான். குழந்தை அழுறதை பார்த்தா யாருக்கு தான் இறக்கம் வராது இல்லை? அப்போ அந்த பார்வோனின் குமாரத்திக்கு தோணுது, இது எபிரேயருடைய குழந்தை, கொலை செய்யப்படணும்னு சொல்லி ஆணை வந்திருக்கிறது. ஆனால் இந்த குழந்தை பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, இது அழுதுன்னொடனே அவங்களுக்கு ஒரு இரக்கம் அந்த குழந்தை மேலே வருது. அப்போ 7வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், லைஃப் சேஞ்சிங் வசனம் மோசேக்கு. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். இதில் நீங்கள் நோட் பண்ணணும், பார்வோனின் குமாரத்தி இந்த குழந்தை நல்லா இருக்க வளர்ப்போமான்னு யோசிக்கல. இந்த குழந்தை அழுதே ஐயோ அப்படின்னு யோசிக்கிற அந்த டைமில் ஒரு வார்த்தையை மோசையுடைய சிஸ்டர் அக்கா அவங்க கேட்குறாங்க, மிரியாம் கேட்குறாங்க, இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு, உங்களுக்காக வளர்க்குறதுக்கு ஒரு அம்மாவை நான் கூட்டு வரட்டுமா? யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல அவர்கள் கேட்கல அப்படின்னா, ஒரு வேளை மிரியாம் இந்த கொஸ்டினை கேட்கலன்னா, அந்த பார்வோனின் குமாரத்தி இதை கொண்டு போய் நதியில் போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை எங்கேயாவது ஏதாவது, அல்லது சரி அப்படியே நதியில் விட்டுருங்க, என்ன வேணா சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க அதை வளர்க்கணும்னு என்ன பண்ணலை, யோசிக்கலை. இந்த குழந்தைய காப்பாற்றணும்னு அவங்களை யோசிக்கலை. அந்த குழந்தை அழுகிறத பார்த்து அவங்க என்ன பண்ணலான்னு ஒரு இரக்கத்தோடு நிற்கும்போது, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட அந்த மிரியாமின் வார்த்தை மோசேயுடைய ஜீவனை திரும்ப என்ன பண்ணிருச்சு, மீட்டு கொண்டு வந்தது.